கதிர்காக ராஜி வந்து இந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். எப்படி ராஜி எங்க இருந்து உனக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சு? அத்தையவே எடுத்து பேசிட்டு பரவாயில்ல, எடுத்த முடிவை விட்டு கொடுக்காம ஒரே பிடிவாதமா இருக்க, இதெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ராஜி கிட்ட ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் என்னக்கா பண்ண முடியும், எனக்காக கதிர் கஷ்டப்படுறான், கதிர்காக நான் தானே கஷ்டப்பட்டாகணும், ரெண்டு பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ராஜிமே வந்து விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நான் டியூஷன் எடுப்பேன், சம்பாரிச்சு கதிர்க்கு ஹெல்ப் பண்ணுவேன், அதோட இல்லாம எக்ஸாம் கிளியர் பண்ணி கவர்மெண்ட் வேலைக்கும் போவேன், உங்களை மாதிரி ஒரு பெரிய இடத்துக்கு போய் நானும் கண்டிப்பா கதிர்க்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து ரொம்பவே தைரியமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ராஜி மீனாவும் குடும்பத்தோட நல்லதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கிறப்ப இன்னொரு சைடு தங்கமயில பார்த்தோம்னா சரவணன் வந்து வாங்கின சம்பள பணத்தை அப்படியே பாண்டியனுக்கு கொடுத்ததை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க தேவைக்குன்னு கொஞ்சம் கூட பணம் எடுத்து வச்சுக்க மாட்டீங்களா? இதுக்கு முன்னாடி நீங்க வீட்டுல கொடுத்துட்டு இருந்தீங்க, பரவாயில்ல, நம்ம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் சம்பளம், பணத்தை தான் கொடுக்குறீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தையாவது சொல்லிருக்கலாம்ல, சம்பளம் வாங்கினதே என்கிட்ட சொல்லலையே, நான் உங்களுக்கு அவ்வளவு முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் கேட்டுட்டு இருக்காங்க. என்ன தங்கமயில் இதெல்லாம் ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுமே வந்து நான் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் சம்பளம் எப்ப வாங்கினாலும் எனக்குன்னு எந்த பணமும் எடுத்துக்க மாட்டேன், அப்பா கிட்ட கொடுத்துருவேன், எனக்கு வேணுங்கிற காசு அப்பா கொடுத்துருவாரு, அதை வாங்கி தான் நான் செலவு பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிட்டு இருக்காரு. உங்க தம்பி கிட்ட வேற வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும் வேற சொல்லிட்டு இருந்தீங்க, அதுக்காவது காசு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் வந்து மறுபடியும் சரவணனை ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. அது என் சம்பள பணத்துல தான் எடுத்து கொடுக்கணும்னு கிடையாது, நான் வெளியுமே பணத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன், எனக்கு வெளியில பணம் வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த காசு எடுத்து கதிர்கிட்ட கொடுத்து கதிர்கிட்ட வாங்கின கடனை அடைச்சிருவேன்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிடுறாரு. இதுக்கு மேல சரவணன் கிட்ட பேசி வேஸ்ட், நம்மளால இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது, ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு கிளம்பி போவோம்னு சொல்லி முடிவு பண்ணி தங்கமேல் வந்து சரவணன் கிட்ட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு ரொம்ப கால்வலியா இருக்கான், நான் போய் அவங்கள பார்த்துட்டு வரேன், எனக்கு ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு பொய்யா ஏமாத்தி சரவணனை கூப்பிட்டுக்கிட்டு தங்கமேல் வந்து அவங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதுமே பாண்டியன் குடும்பத்துல எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு தங்கமேல குடும்பப்படுத்துற மாதிரி எனக்கு வாழவே பிடிக்கல, அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரே கூட்டணியா இருக்காங்க, என்ன மட்டும் தனியா விட்டுறாங்க, என்கிட்ட எந்த ரகசியத்தையும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க, அவங்க தான் அப்படி இருக்காங்கன்னா இன்னொரு சைடு மாமாவை பார்த்தோம்னா இந்த மாசம் தான் சம்பளம் வாங்கியிருக்காரு, ஆனா அந்த சம்பள காசு வாங்கினது கூட என்கிட்ட சொல்லல, வாங்கின மொத்த பணத்தையும் கொண்டு போய் அப்படியே அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டாரு, அப்புறம் வீட்டுல நான் எதுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. தங்கமேல் சொல்றதெல்லாம் கேட்டு தங்கமேலோட அம்மாவுக்கு ரொம்பவே கோவம் அதிகமாகிட்டு இருக்கு. அந்த பையனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாவது உங்க ரெண்டு பேருக்கு காசு வேணுங்கிறது தெரியாதா? இன்னும் சின்ன பிள்ளைத்தனமா அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அப்பா கிட்டே கொண்டு போய் காசு கொடுத்திருந்தா இதெல்லாம் என்ன அர்த்தம்? இதெல்லாம் ரொம்பவே தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து தங்கமேல் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் குமார பொண்ணு வீடு பார்க்க வந்தவங்க பாண்டியனுக்கு தெரிஞ்சவங்களா இருந்ததால பாண்டியன் கிட்ட வீட்டுக்கு வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்து டென்ஷன் ஆகிற சக்திவேல் வந்து இவங்க வீட்டோட எல்லாம் ஏன் பேசிட்டு இருக்கீங்க, நீங்க நம்ம வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு இருக்காரு. வழக்கம் போல இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க முன்னாடி அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக பாண்டியன் குடும்பத்தை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காரு. இவ்வளவு நாள் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்த ராஜி இந்த வாட்டி வந்து தொடர்ச்சியா எங்க மேல மட்டும் தப்பு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, உங்க பையன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? சரவணன் தங்கமேல் கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறதுக்காக பொண்ணு தூக்குறதா நினைச்சு என்னையும் மீனா அக்காவையும் தூக்கி கடத்தி வச்சிருந்தான். நாங்க அப்பயே இந்த விஷயத்த சொல்லி பிரச்சனையை பெருசாக்கி இருப்போம், கல்யாணம் நல்லபடியா முடியணுங்கிறதுக்காக தான் அப்ப எதுவுமே சொல்லாம அமைதியா விட்டுட்டோம், இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து முத்துவேல் சக்திவேல நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப பாண்டியன் வந்து குமார் பிடிச்சு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிடறாரு. எங்க வீட்டு மருமகளை நீ எப்பறம் தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சண்டைக்கு போயிட்டு இருக்காரு. குமார் மேல இந்த அளவு தப்பு இருந்திருக்கு, ஆனா ராஜி மீனா இது வரைக்கும் வாயை திறக்கவே இல்லை, இப்ப பிரச்சனை ஆனதால தான் இந்த விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. அப்போ உண்மையிலேயே பாண்டியன் வீட்டாளுங்க நல்லவங்க தான், நம்ம தான் அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒருவேளை சக்திவேலும் அவரோட பையனும் சேர்ந்துட்டு தான் நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்களா, நம்மள எல்லாம் இப்படி மாத்திட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு முத்துவேலுக்கு வந்து ரொம்பவே டவுட் அதிகமாகுது. சரி, நடந்த விஷயத்துக்காக ராஜி கிட்டயாவது மன்னிப்பு கேட்டுருன்னு சொல்லிட்டு ராஜி தனியா இருக்கிறப்ப முத்துவேல் வந்து நடந்த விஷயத்தை எதுவும் மனசுல வச்சுக்காத, நான் எல்லாத்தையும் ஒரு கோபத்திலையும் நீ போயிட்டேங்கிற ஆத்திரத்திலையும் பண்ணிட்டேன், இது எல்லாமே உன் மேல இருக்கிற பாசத்துல தான் பண்ணேன்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து ராஜி கிட்ட சாரி சொல்லிட்டு இருக்காரு. அவங்க அப்பாவே இறங்கி வந்து பேசினதால ராஜினால உண்மையை மறைக்க முடியாம ராஜியோட கல்யாணத்துல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த அப்படியே ஒண்ணு விடாம முத்துவேல் கிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் முத்துவேலுக்கு கதிரோட தியாகமும் கோமதியோட அக்கறையுமே வந்து புரிய ஆரம்பிக்குது. இதை பாண்டியன் வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லிட வேண்டாம், இவங்க வீட்டுல தெரிஞ்சுன்னா மறுபடியும் கதிருக்கு தான் அது பிரச்சனை ஆகும், உங்களோட இந்த விஷயத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்லிடுறாங்க. இவ்வளவு நல்ல குடும்பத்துல பொண்ணு கொடுத்துட்டு கடைசியில அவங்களே கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறமே அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து மனசு விட்டு கதிர்கிட்ட போய் சாரி சொல்லிட்டு இருக்காரு. கதிருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல, எதுக்காக வந்து இவர் நம்ம கிட்ட சாரி சொல்லிட்டு இருக்காருன்னு. கூடிய சீக்கிரமே இது மாதிரி எல்லாம் நடந்து முத்துவேல் குடும்பமும் பாண்டியன் குடும்பமும் ஒன்னு சேர்ந்துட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க.